ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரினா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபேமிலியாக ஒரு வீக்கெண்டில் ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணணும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப காமெடியாக போகணும், வைலன்ஸ் இல்லாமல் ஒரு ஃபன்னு, ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கணும் அப்படின்னா ஃபேலிமி மலையாளம் மூவி இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். அது என்னடா ஃபேலிமின்னு தானே நினைப்பீங்க. ஃபேமிலியை தான் ஃபேலிமின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மலையாளம் மூவி. இப்போது பார்த்தோன்னா பாசில் ஜோசப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ரெகுலராக மலையாளம் மூவிஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா இவர் ஒரு டேரக்டர் கம் ஆக்டர். இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். ஸோ ஒரு ஸ்டோரி எப்படின்னா, ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அப்புறம் வீட்டில் ஒரு தாத்தா. ஸோ அந்த தாத்தாவுக்கு அவர் சாவறதுக்குள்ளே சோலோ ட்ரிப் மாதிரி அவருக்கு இந்த வாரணாசிலாம் போகணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை, ஒரு பில்கிரிமேஜ் யாத்திரையாக. ஸோ இவர் தனியாக போகணுன்றனால மற்றவங்களாம் பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா வயசாகிடுச்சு, ஏதாச்சும் ஆகிடும்ன்றனால தனியாக விட மாட்டாங்க. அப்போ ஒரு சிச்சுவேஷன் நடக்குங்க. நம்ம ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு பில்கிரிமேஜ் டூருக்கு போகலான்றதுக்காக அப்போது நடக்கிறது தான் இந்த ஸ்டோரியே. நல்லா போகும், காமெடியாக போகும். அது அந்த அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பார் இல்லையா, ட்ரெயினில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க, செமையாக இருக்கும், செம சிரிப்பாக வரும். உங்களுக்கு காமெடி ரைட்டாக தான் இருக்கும் இந்த படம். அதுக்கப்புறம் அந்த தாத்தாவோட கேரக்டருமே ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நீங்களே உங்களை ரிலேட் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு போயிருக்கும். ரொம்ப அருமையாக ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. சிம்பிள் பட்ஜெட், அழகான ஸ்க்ரீன் ப்ளே. நம்ம கேரக்டர் அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா நம்ம அந்த ஃபேமிலி மெம்பராக போய் அந்த படத்துக்குள்ளே போய் உட்காந்துரும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் காமெடி. 2 ஹவர்ஸுக்கு மேலே இந்த படம் போகும் அண்ட் போரே அடிக்காது. எங்கேயுமே லேகும் உங்களுக்கு தெரியாது, மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கேட்குறீங்க, கரெக்டு, எந்த ஓடிடியில் பார்க்குறது தானே. இந்த படம் எங்கே இருக்குன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஸோ தமிழ், மலையாளம் இந்த மாதிரி வேரியஸ் லாங்குவேஜஸில் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நான் இந்த படம் எப்படி பார்த்தேன்னா, சும்மா என்னடா ரேண்டமாக பார்க்கலான்றப்போ ஒரு மூவியோட இந்த ட்ரெய்லர்ஸ் மாதிரி போவோம் இல்லையா, நீங்கள் ஹாட்ஸ்டாரில் பார்க்குறப்போ அதில் பார்த்து எனக்கு அட்ராக்ட் பண்ணி நான் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு கமெண்ட்டில்